தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருங்க? பெரிய கோயிலும் ஞாபகத்துக்கு வரும். அதே நேரத்துல அதை கட்டிய ராஜராஜ சோழனும் ஞாபகத்துக்கு வருவாரு. சரி, தஞ்சாவூர் கோயில பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னா, தஞ்சாவூர் கோயில பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆனா தஞ்சாவூர் கோயில்ல ஒரு மர்மம் இருக்கிறதா சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது கிழக்கு கோபுரத்துல ஒரு மர்மம் இருக்கிறதாவும், இங்கே போகக்கூடிய பிரபலங்களுக்கு ஏதாவது ஆபத்து இல்லைன்னா விபத்து ஏற்படுவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ, கவலை இருந்தாலோ, நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சாலோ கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம் இல்லையா? உடனே அதுக்கான ஒரு தீர்வு கூட நமக்கு கிடைக்கும். ஆனா தஞ்சாவூர் கோயிலுக்கு போகக்கூடிய பிரபலங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையும், ஏதோ ஒரு விபத்தும், ஏதோ ஒரு ஆபத்தும் ஏற்படுறதா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நிறைய சம்பவங்களையும் குறிப்பிடுறாங்க. அது என்ன சம்பவம்? ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நம்ம 1984ஆம் வருஷத்துக்கு போகணும். அதுவும்